சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே பாலாஜி வருவான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் கிட்ட வந்து பேர் ஃபோன் பண்ணு போங்க ஏத்தின்னு வரட்டும் நம்ம நட்டுட்டு வரைக்கும் சொல்லு சரி கௌரி கௌரி எல்லாரும் அங்க போனாரு செல்வா மூல ரோடு வரை செல்லுகின்ற இந்த சாலையை கடந்த அஇஅதிமுக தலைவர் வந்து கேட்டாங்க, குடி தண்ணீர் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, உடனடியா போர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பிஓஓ இல்ல இன்ஜினியரோ எஸ்டிமேட் போடு, அது போடு, இது போடுன்னு சொல்லல. உடனடியா கான்ட்ராக்டர் கூட்டு போய் நீ போர் போடு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போர் போட சொன்னோம். அதே போல 160 மீட்டர் பைப் லைன் வேணும்னாங்க, அதையும் செஞ்சிருங்க, மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போர் போட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வசதிகளை பண்ணியிருக்கோம். அங்கன்வாடி கட்டிடம் ஒன்று கட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. அதே போல சின்ன நத்தம் சுடுகாடு சாலை போட போறோம். அடுத்த ஆண்டு போட்டு முடிச்சாங்க. இது வந்துச்சுங்களா? அண்ணாமர்மலர்ச்சி வந்துதா? இன்னும் வரல. அடுத்த ஆண்டு அண்ணாமர்மலர்ச்சி திட்டம் கொண்டு வந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாலைகளை எல்லாம் போட்டு முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு இந்த 2 வருஷத்துல வேலைகள் நடந்திருக்கு கும்மிடிப்பூண்டி தொகுதியில. நம்ம ஒன்றியத்துல மட்டும் எடுத்துக்கலாம், பூண்டி வேண்டாம், எல்லாப்புறம் வேண்டாம், நம்ம ஒன்றியத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க கும்மிடிப்பூண்டி பஜார் பண்ணிருக்கீங்க. பஜார்ல இன்னைக்கு ஒரு எனக்கு நினைவு தெரிந்த காலத்துல இருந்து மழை வந்தா அந்த ஊருக்குள்ள வண்டி போக முடியாது, இல்லாண்ட வந்து பத்தி குப்பத்தாண்ட வண்டி போக முடியாது. கும்மிடிப்பூண்டி பஜார் தனியா பிரிஞ்சிடும். இன்றைக்குதான் இந்த நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு, இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜு, ஃபுல்லா கால்வாய் போட்டு, இன்னும் இந்த ரெட்டம்பேட்டை ரோட்ல கூட கால்வாய் போட்டு, இன்னும் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு, எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் கும்மிடிப்பூண்டி பஜார் உள்ள தண்ணி நிக்காது அப்படின்ற நிலைமையை நம்ம வந்து உருவாக்கி. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கும்மிடிப்பூண்டி சப்ஸ்டேஷன்ல 220 கிலோவாட் ஒரு டிரான்ஸ்பார்மர் ஓபன் பண்ணி இருக்கிறோம். இந்த ஆண்டு தான் அதை ஓபன் பண்ணோம். அது ஓபன் பண்ணதுனால இப்ப கும்மிடிப்பூண்டிக்கு சர்ப்ளஸ் கரண்ட் இருக்கு. அதுல இருந்து இங்க ஒரு ஃபீட்டர் கொண்டாந்து கொடுத்துட்டோம்னா இந்த பகுதி மொத்தத்துக்கும் தங்கு தடை இல்லாத மின்சாரம் வரணும்ன்றதுக்காக இதெல்லாம் யாருமே யோசனை பண்ணிருக்க மாட்டாங்க.
கேபிள் அதை போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம பகுதிக்கு கரண்ட் தட்டுப்பாடே வராதுன்ற சூழ்நிலையை உருவாக்க இருக்கிறோம். அதே போல